பெற்றோர்களும் வந்து எல்லாரும் கூட வருவாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டிய காலை உணவு, மதிய உணவு, மற்றபடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 7.5ல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் இன்னைக்கே ஃபுல்லா நிரம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிரம்பிடும். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னையில் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. சிறப்பு பிரிவினா மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் இராணுவத்தினர் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள், அதே போன்று விளையாட்டு பிரிவு மாணவர்கள், முக்கியமாக அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அந்த 7.5 விழுக்காட்டின் கீழே அவர்களுக்கான கலந்தாய்வும் இன்னைக்கு நேரடி முறையில் நடக்குது. இந்த கலந்தாய்வுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளோ இடங்கள் இன்னைக்கு நிரப்பப்பட இருக்கு, இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை மருத்துவ கல்வி இயக்குனர் லோகநாயகி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மேடம் வணக்கம். இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து யாராருக்கு கொடுக்க போகிறோம், அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். இன்று காலை 8 மணி முதல் வந்து இந்த கல்வியாண்டு, அதாவது 26-27க்கான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ பிரிவுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வும் 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கவுன்சிலிங்கும் ஆரம்பமாயிடுச்சு. இதில் வந்து பெற்றோர்களும் வந்து எல்லாரும் கூட வருவாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டிய காலை உணவு, மதிய உணவு, மற்றபடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபயர் சேஃப்டிக்கும் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போலீஸ் பந்தோபஸ்தும் போட்டிருக்காங்க இவங்களுக்காக. மற்றபடி வந்து ஊனமுற்றவர்கள், அதாவது பிடபிள்யூடியில் மாற்றுத்திறனாளிகள் கோட்டாவில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத வகையில் அவங்க இருக்கிற இடத்துல போய் நாங்கள் வந்து எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது மேடம், எவ்வளோ பிள்ளைங்களை நம்ம இன்றைக்கி கூப்பிட்டுருக்கோம்? இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 15 சீட்டு, அதாவது 13 எம்பிபிஎஸ் சீட்டு, 2 வந்து பல் மருத்துவ சீட்டு. இப்போ 13 + 2 15ன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 25 கேண்டிடேட்ஸ் போல் கூப்பிட்டுருவோம். ஏன்னா சில பேர் வந்து பல் மருத்துவம் எடுக்காட்டினா அவங்க பின்னாடி உள்ளவங்க அதனால பயனடைவாங்க. அதனால வந்து இப்போ 15 சீட்னா ஒரு 25 பேரை போல் கூப்பிடுவோம். எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து 10+1 10 எம்பிபிஎஸ் சீட்டு, ஒரு பிடிஎஸ் சீட்டு. அதுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு இப்போ 11 சீட்டுனா வந்து 20-25 சீட்டு போல் கூப்பிட்ருக்கோம். இப்போ 12ஓட முடிச்சிருச்சுன்னா மற்றவங்க வந்து திருப்பி போயிடுற மாதிரி சொல்லியிருக்கோம். 7.5ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க? இப்போ 7.5%ல் வந்து மொத்தமாக வந்து எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 3625 அப்ளிகேஷன்ஸு. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 614 இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டில் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 614 இடத்துல வந்து 510 எம்பிபிஎஸ் சீட்டு, 104 பிடிஎஸ் சீட்டு. ஓகே மேடம், இதில் எவ்வளோ பேர் மாணவர்கள் இன்னைக்கு வர்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எவ்வளோ பேர்? இப்போ 614ன்னா ஒரு 968 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்கோம். கூடுதலாக வந்து சில பிரிவுகளில், இப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பிரிவுகளில் அவங்க 968ல் சஃபிஷியன்ட் நம்பர் இல்லைன்னா அவங்களுக்கு அதை விட கீழே ரேங்க்கு மொத்தமாக ஒரு சுமார் 1000 பேர் வந்து 7.5% கூப்பிட்ருக்கோம். பட் இடங்கள் வந்து 614. இது வரைக்கும் சோஃபார் எவ்வளோ சீட்ஸ் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில், அந்த 3 கேட்டகரியில் அலாட் ஆயிருக்கு? இப்போ வந்து முடிஞ்சிருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்னும் 10+1 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிடபிள்யூடி கோட்டா கவுன்சிலிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே மேடம், இப்போ இந்த 7.5ல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் கவுன்சிலிங் இன்னைக்கே ஃபுல்லாக நிரம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கே இப்போ இன்கேஸ் வந்து இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்கேஸ் ஏதாவது நிரம்பாமல் இடங்கள் இருந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாலெல்லாம் லிமிட் இப்போ 13-2ங்கனால யூஸ்வலாக நிரம்பிடும். அது இப்போ சில சீட்ஸ் வந்து ஆட் ஆகும்ல, அதனால வந்து அப்கிரேடேஷன் உண்டு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஆன்லைனில். ஓகே மேடம், ஏற்கனவே மாணவர்கள் வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறீங்க. இன்கேஸ் கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் 1-2 சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வராமல் இன்கேஸ் மறந்துடலாம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை, ஏற்கனவே வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ்ன்னு இப்போ கடந்த ஒரு மாதமாக வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கால் பண்ணி அவங்க வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணியாச்சு நம்ம அப்ளிகேஷனு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துருச்சு. ஏதாவது 1-2 சர்டிஃபிகேட் வரலைன்னா நாங்கள் வந்து காலேஜில் சேரும்போது வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு சேர்த்துக்கொள்ளும். இப்போ ஜென்ரல் ஆன்லைன் கவுன்சிலிங்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் இன்றைக்கி ஆரம்பிக்குதுங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் இன்றைக்கி மதியம் 12 மணிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்புறம் லாக் பண்ணணும். 19 வரைக்கும் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்படும்.
இந்த கலந்தாய்வுக்குள்ள இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது சீட்ஸ் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு ஏதாவது வர மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கவர்மெண்ட் காலேஜில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 150 சீட் வந்துருச்சு நமக்கு. வந்துருச்சு. இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சில சீட்ஸ் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து அஃபிலியேஷன் வர வேண்டியது இருக்குது. அது வந்து கவுன்சிலிங் அந்த முடியறதுக்குள்ளார வந்துருச்சுன்னா இதில் சேர்த்துப்போம். அப்படி வராத பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் அதில் சேர்த்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் அப்கிரேடேஷன் ரவுண்டு தானே, அதனால் எல்லா மாணவர்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளார வரலனாலும் பரவாயில்ல, செகண்ட் ரவுண்டில் அந்த சீட்ஸை பேலன்ஸ் சீட்ஸை சேர்த்துப்போம். தேங்க்யூ மேம். அதாவது சிறப்பு கலந்தாய்வு பொறுத்தவரை இன்றைக்கி துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே அந்தக்கான இடங்கள் முழுமையாக நிரம்பிடும். குறிப்பாக 7.5 கூட கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் அதிகமான இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று ஒரு நாள் கலந்தாய்விலேயே அனைத்து இடங்களும் நிரம்பிவிடும் என்ற ஒரு தகவலை மருத்துவக் கல்வி இயக்குனர் லோகநாயகி தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகன் உடன் சங்கரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.